ஆர்யா விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் மகாபாரதத்தில் அர்ஜுனனிடம் இருந்த காண்டீப வில்லை கர்ணன் ஏன் வாங்க மறுத்தார், இதற்கான காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்போ வீடியோவிற்குள் போகலாம். அர்ஜுனன் என்று சொன்னவுடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? அவன் கையில் உள்ள வில் நினைவுக்கு வரும். வில் வித்தையில் மிகவும் சிறந்தவன் அர்ஜுனன். அவன் வைத்திருந்த வில்லின் பெயர் காண்டீபம். இதைக் கொண்டே அவன் குருஷேத்திர யுத்தத்தில் கௌரவர்களை வென்றான். அந்த காண்டீபம் வில்லை பிரம்மா உருவாக்கினார். ஒரே நேரத்தில் 1,00,000 எதிரிகளுடன் போரிட இந்த வில் பயன்படும். காண்டவ பிரஸ்தத்தை அழிக்க நினைத்த அக்னிதேவன் அர்ஜுனனுக்கு வருணனிடமிருந்து பெற்றுக் கொடுத்த வில்லே காண்டீபம் என கருதப்படுகின்றது. காண்டீப வில்லை 1000 ஆண்டுகள் பிரம்மதேவன் வைத்திருந்தார். பிரஜாபதி 3585 ஆண்டுகளாக அதை பயன்படுத்தி இந்திரனிடம் ஒப்படைத்தார். அடுத்து சந்திரனிடம் 500 ஆண்டுகள், பிறகு வருணன் வசம் வந்தது. அவர் அதை 100 ஆண்டுகளாக பயன்படுத்தினார். பின்னர் அர்ஜுனன் பெற்றுக்கொண்டார். காண்டவ வனத்தை அழித்த வில்லான காண்டீபத்தை வைத்திருந்ததால் அர்ஜுனனுக்கு காண்டீபன் என்றும் ஒரு பெயர் உண்டு. சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் தங்களின் அனைத்து செல்வங்களையும் துரியோதனனிடம் பறிகொடுத்தனர். அப்போது கர்ணனை அழைத்த துரியோதனன், கர்ணா, இனி இவர்களின் அனைத்து சொத்துக்களும் நமக்கே சொந்தம். அக்னி பகவானின் பரிசாக அர்ஜுனன் பெற்ற காண்டீப வில்லை இனி நீ எடுத்துக்கொள் என்றான். ஆனால் கர்ணனோ காண்டீபத்தை வாங்க மறுத்துவிட்டான். நான் எனது வலிமையிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவற்றைக் கொண்டு அர்ஜுனனை வெல்வேன். தேவர்களின் அருளால் கிட்டிய இந்த வில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் கர்ணன். ஆஹா, நீ அல்லவோ சுத்த வீரன். அர்ஜுனன் காண்டீபத்தை நம்புகிறான், நீ உன் திறமையை நம்புகிறாய் என்று கர்ணனை துரியோதனன் பாராட்டினான். அர்ஜுனன் வனவாச காலத்தில் இந்தச் சம்பவத்தை வியாசரிடம் சொல்லி மிகவும் வருந்தினான். இதை கேட்டுச் சிரித்த வியாசர், கர்ணன் காண்டீபத்தை வாங்க மறுத்ததற்கு வேறு காரணம் உள்ளது, அதை அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றார். அது என்ன என்று கேட்டான் அர்ஜுனன். நேரம் வரும்போது சொல்கிறேன் என்றார் வியாசர். பல ஆண்டுகள் கழிந்தன. மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மபுத்திரர் முடிசூடிய பின் கண்ணனை சந்திக்க அர்ஜுனன் துவாரகைக்குச் சென்றான். அப்போது, அர்ஜுனா, நான் எனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் செல்ல உள்ளேன். அதனால் எனது அரண்மனையிலுள்ள பெண்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாக அழைத்துக்கொண்டு இந்திரபிரஸ்தத்துக்குச் சென்றுவிடு என்று கூறினான் கண்ணன். கனத்த மனத்துடன் கண்ணனிடமிருந்து விடை பெற்ற அர்ஜுனன் தனது தேரில் அந்த பெண்களை அழைத்துக் கொண்டு சென்றான். வழியில் சில கொள்ளையர்கள் தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள். அவர்களை பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டீபத்தை எடுக்க முற்பட்டான் அர்ஜுனன். ஆனால் அவனால் காண்டீபத்தை தூக்க முடியவில்லை. பற்பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்த முடியாதவன் என்று போற்றப்படுபவனும் வில் விஜயன் என பெயர் பெற்றவனுமாகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்கள் வீழ்த்திவிட்டார்கள். தன் வாழ்வில் முதன்முறையாக தோல்வியை சந்தித்தான் அர்ஜுனன். அதுவும் வெறும் சாதாரண திருடர்களிடம். வெட்கத்தால் தலை குனிந்த நிலையில் இந்திரபிரஸ்தத்துக்கு நடந்தான் அர்ஜுனன். அப்பொழுது அவன் எதிரில் வந்தார் வேதவியாசர். அர்ஜுனா, நீயும் உன் சகோதரர்களும் பூமியிலிருந்து புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது. இப்போது நடந்த சம்பவம் அதை நினைவூட்டவே ஏற்பட்டது என்று கூறினார் வியாசர். கண்ணனே புறப்பட்ட பின் நாங்கள் இந்த பூமியில் இருந்து என்ன செய்யப் போகிறோம்? நாங்களும் புறப்படத் தயார். ஆனால் என் மனதில் பெரும் ஐயம் எழுந்துள்ளது. இதுவரை நான் காண்டீபத்தை பொம்மை போலக் கருதி அனாயாசமாக கையில் ஏந்தினேன். ஆனால் இப்போது அது மலை போல் கனமாக உள்ளது. என்னால் அதை தூக்க முடியவில்லையே, என்ன காரணம் என்று கேட்டான் அர்ஜுனன். அதற்கு வியாசர், உன்னால் இந்த காண்டீபத்தை இனி நிச்சயமாக தூக்க முடியாது. கண்ணன் உன்னுடன் இருந்தவரை இந்த காண்டீபத்தை ஏந்துவதற்கான பலத்தை அவன் உனக்கு அளித்தான். அவனது அருளால்தான் நீ காண்டீபத்தை
பொம்மை போலத் தாங்கினாய். இப்போது அவன் பூமியை விட்டுச் சென்று விட்டதால் இதை உன்னால் தூக்க முடியவில்லை என்றார். மேலும், சூதாட்டத்தில் நீ காண்டீபத்தை இழந்தபோது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே, ஏன் தெரியுமா? கண்ணனின் அருள் பெற்ற நீ காண்டீபத்தை தூக்கிவிட்டாய். ஆனால் கண்ணனின் அருள் பெறாத கர்ணனால் இந்த காண்டீபத்தை அசைக்கக்கூட இயலாது. இது கர்ணனுக்கும் நன்றாகத் தெரியும். அந்தக் காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணன் கௌரவமாகத்தான் சுத்த வீரன் என்றும் இந்த வில்லை நம்பித்தான் இல்லை என்றும் கூறி சமாளித்து காண்டீபம் தனக்கு வேண்டாம் என்று கூறினான் என்றார் வியாசர். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.